ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே வான சாஸ்திரிகள் நம்முடைய மனக்கண்கள் முன்பாக வந்து நிற்பார்கள். யார் இந்த வான சாஸ்திரிகள்? வானத்திலே உள்ள நட்சத்திரங்களை குறித்து ஆராய்ந்து அறிந்திருக்கிற அறிஞர்களாக, வல்லுநர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள். அந்த துறையிலே மாத்திரம் சிறந்து விளங்காதபடிக்கு ஆண்டவரை குறித்து இருக்கிற அறிவிலும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்கே பிறப்பார், எப்பொழுது பிறப்பார் என்பதையெல்லாம் அறிந்து வைத்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலிருந்து 2 குறிப்புகளை மாத்திரம் சுருக்கமாக பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவதாக அவர்களுடைய அறிவு. தங்களுடைய துறையிலே சிறந்து விளங்கினார்கள். அதோடு கூட சேர்ந்து ஆண்டவரை குறித்தான அறிவிலும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் பாலகனாக பார்க்கவில்லை, ராஜாவாக இயேசுவை கண்டார்கள். ஆகையினால்தான் ஏரோதிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி. பாலகனாக பிறந்திருக்கிறது எங்கே என்று சொல்லி கேட்கவில்லை. அவருடைய அறிவு இயேசுவை ராஜாவாக முன்னிறுத்தி இருக்கிறது. இரண்டாவது குறிப்பு அவர்களுடைய ஆராதனை. இயேசு குழந்தை இருந்த அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசித்து அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். அவருடைய ஆராதனையில் பல்வேறு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் அநேக தூரம் கடந்து வந்தார்கள். 2700 கிலோமீட்டர் தூரம். அதை கடப்பதற்கு 4 மாதங்களோ 5 மாதங்களோ ஆகியிருக்கலாம். அது மாத்திரமல்ல, வெறும் கையோடு வரவில்லை. விலையேற பெற்ற பொக்கிஷங்களை கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவை ஆராதித்தார்கள். அவர்கள் பொன்னை பரிசாக கொடுத்தார்கள், தூபவர்க்கத்தை பரிசாக கொடுத்தார்கள், வெள்ளை போளத்தை பரிசாய் கொடுத்தார்கள். பொன் என்று சொல்லுவது ஒரு அரசருக்கு கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்கிறது. தூபவர்க்கம் என்று சொல்வது ஒரு ஆராதனைக்கு பாத்திரராய் இருப்பதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாய் காணப்படுகிறது. வெள்ளைப்போளம் என்பது அவர் நமக்காக இந்த உலகத்திலே மரித்து பாவ விமோச்சனத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதற்கு அடையாளமாக அவருடைய பரிசுகள் எல்லாம் அமைந்திருந்தன. அவருடைய அறிவு சரியான ஆராதனைக்கு நேராக வழிநடத்தினது. நம்முடைய ஆராதனை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேத அறிவும் சரியாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஆண்டவரை புரிய வேண்டிய விதமாக புரிந்து, அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து, ஆராதிக்க வேண்டிய பிரகாரமாக ஆராதிக்க அவர் நமக்கு அருள் தருவாராக. ஆமேன்.